Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் சயின்ஸோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சயின்ஸ். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் சோஷியல் பண்ணிவிடுவேன். அடுத்து ரிமைனிங் மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஆல்ரெடி. ரிவிஷனுக்கு இந்த கொஷின்ஸ் நல்லாவே தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ லெசன் வைஸ் நீங்கள் வந்து இப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் April 8 ஐ திங்க் ஸோ எக்ஸாம்ஸ் போகுது, வரப்போகுது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லா லெசனோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸ். அண்ட் தென் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஃபிசிக்ஸில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் புக் பேக்கில் இருக்கிறது ப்ளஸ் இதில் இருக்கிற எக்ஸசைஸ், அதாவது இங்கே இருக்கும் இல்லைங்களா லெசன் உள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா அதையும் ரெண்டுமே பார்க்கணும். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். தென் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து 2 மார்க்ஸாக இருந்தாலும் 5 மார்க்ஸாக இருந்தாலும் 2 மார்க்ஸில் வந்து வாட் டு யூ மீன் பை, வாட் இஸ் அப்படின்னு கேட்குறது, ஸ்டேட், லாஸ் ஏதாவது கொடுப்பாங்க இல்லைங்களா அது, அடுத்து டெஃபினிஷன், டிஃபைன்னு கொடுத்துருப்பாங்களே. இந்த கொஷின்ஸ்லாம் வந்தீங்கன்னா தயவு செய்து மிஸ் பண்ணாமல் இதை முடிச்சிருங்க. ஏன்னா 2 மார்க்கில் மேக்ஸிமம் இதிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 கொஸ்டின்ஸாவது கவர் ஆகிடும். அதனால் இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் 5 மார்க்ஸில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் ஏதாவது இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அடுத்து யூசஸ் ஆஃப் அப்படி இருக்கும் இல்லையா, யூசஸ் ஆஃப் இந்த மாதிரி கொஷின்ஸை கம்பல்சரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் அப்படின்ற கொஷின்ஸ் வந்ததுன்னா 10 மார்க், அதாவது 7-8 மார்க்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்போ அதனால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்டேட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். Page number 10, Roman number 6 answer very briefly. First question, how many base quantities are included? And the question important question. Then second, give the name of the instrument and the question important question. Then third one, what is the SI unit of luminous intensity? Then fifth, mention the types of clocks based on their display and the question important question. Then sixth one pathina repeated கேட்டிருக்காங்க, how many times will the minute hand rotate in 1 hour? அடுத்தது ரோமன் நம்பர் 7 ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, வாட் இஸ் மெஷர்மெண்ட், நேம் த 3 ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் தென் டிஃபைன் ஆம்பியர் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட் இம்பார்ட்டன்ட், வாட் டு யூ மீன் பை லுமினஸ் இன்டென்சிட்டி இம்பார்ட்டன்ட், டிஃபைன் மோல் இம்பார்ட்டன்ட். 7th ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதுதான் லெசன் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் மூவிங் டு லெசன் 2, ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். ஸோ இந்த லெசனில் நம்ம பார்க்க வேண்டியது இதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கோங்க. சி ப்ராப்ளம் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், கொஞ்சம் ஈஸி தான் உங்களுக்கு. அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 20ல் ரோமன் நம்பர் 8 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு தேர்டு இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் 6th ஒன் டிஃபைன் 1 அட்மாஸ்பியர். டிஃபைன் வரக்கூடிய கொஸ்டின்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 7th ஒன் அண்ட் 8th ஆல்சோ 3 டைம்ஸ் தே ஆஸ்ட். ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த 3 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்டேட் பாஸ்கல்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெசனில் செகண்ட், 4, 5 இம்பார்ட்டன்ட். அதில் 5th ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆன் செகண்ட் லெசன், ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் ஓவர். தென் மூவிங் டு தேர்ட் யூனிட் லைட். ஸோ இந்த லெசனில் இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 24ல் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, ப்ராப்ளம் 1, 2, ப்ராப்ளம் 3. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான், ஏன்னா 9, 10லலாம் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் கம்பல்சரி ஒரு 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டினில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அ கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இம்பார்ட்டன்ட், ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் தேர்ட் ஒன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 2 டைம்ஸ். தென் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது கம்பல்சரி. சரிங்களா?
தென் நெக்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 44 இருக்குது. ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் இன் அவர் டெய்லி லைஃப். தென் தேர்ட் கொஸ்டின் நேம் 3 டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இம்பார்ட்டன்ட். ரைட் அ நோட் ஆன் கன்வெக்ஷன் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டிஃபைன் 1 கலோரி இதுவும் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில், அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் மூவிங் டு யூனிட் 5 எலக்ட்ரிசிட்டி. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் ஸ்லோவாக வந்து இப்போ நான் சொல்ல நீங்கள் மார்க் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போகிறேன். பேஜ் நம்பர் 58 ஆன்சர் ப்ரீஃப்லி. ஸோ இதில் வந்து வாட் இஸ் எர்த்திங் இருக்கு இல்லையா, அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எலக்ட்ரிக் சர்க்கியூட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் எலக்ட்ரோப்ளேட்டிங் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எலக்ட்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எலக்ட்ரோப்ளேட்டிங்கும் இதுவும் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. யூனிட் 6 சவுண்ட். பேஜ் நம்பர் 70ல் வாட் இஸ் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். தென் ஃபோர்த் ஒன் அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து கம்பல்சரி கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். தென் ஃபிஃப்த் ஒன் 2 differences between music and noise அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் எயித் ஒன் டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் ஆம்ப்ளிடியூட் லவுட்னஸ் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் இயர் இருக்கு இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டிருக்காங்க. யூனிட் 7 மேக்னட்டிசம். ஸோ மேக்னட்டிசம் லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 81 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கணும் நீங்கள். 82ல் ஆன்சர் ப்ரீஃப்லி டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எர்த் ஆக்சஸ் அ ஹியூஜ் பார் மேக்னெட், வை கிவ் ரீசன்ஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸும் ஹவு வில் யூ கன்வெர்ட் அ நெயில் இன்டு அ டெம்பரரி மேக்னெட், இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டீட்டெயில். யூனிட் 8 யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். ஸோ இதில் பேஜ் நம்பர் 93ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ், டிஃபைன் கேலக்ஸி 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் க்ரையோஜெனிக் ஃபியூவல்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். நேம் த இண்டியன்ஸ் ஒர்க் அட் நாசா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் 1 இருக்கு இல்லையா, கம்பல்சரி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்தது யூனிட் 9 மேட்டர் அரவுண்ட் அஸ். பேஜ் நம்பர் 102 வாட் இஸ் டக்டிலிட்டி இருக்கு இல்லையா, very briefly அது important. Then third one important question, why are bells made of metals, அது 4 times கேட்டிருக்காங்க. seventh one 2 examples of metalloids important, 3 properties of metalloids important question. answer briefly ல பொறுத்த வரைக்கும் differences கண்டிப்பா இது 5 mark, differences between metals and non metals. அடுத்து third one important, define alchemy very very important question. then fifth question important question. then 7 8 9 இது எல்லாமே important question. அடுத்து give reasons நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். யூனிட் 10 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். பேஜ் நம்பர் 112 இதில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்தது தேர்ட் டிஃபைன் கேட்டலிசிஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் வாட் இஸ் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் டார்னிஷிங் அதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் 9th அண்ட் தென் 10th வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், பட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 11 ஏர். ஸோ பேஜ் நம்பர் 122 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவை பார்த்துக்கோங்க. Roman number 4 answer briefly. First one physical properties of oxygen important. List out the uses of nitrogen வந்து 3 times கேட்டிருக்காங்க. Third question important. What is global warming இருக்கு இல்லையா, அதுவும் 3 times கேட்டிருக்காங்க. அடுத்து dry ice இதுவும் 2 times கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின் இருக்கு இல்லையா, இது கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஷின் இந்த லெசனில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் திங்கிங்ஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் அங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 12 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த லெசனில் நமக்கு பேஜ் நம்பர் 136ல் இருக்க 1 மார்க் ஃபுல்லாக தரவை பார்த்துக்கோங்க. 137ல்
State the law of conservation of mass important. Law of constant proportion second important. Third one important. Fourth one important. And then 6 and 7 in the ரெண்டு question important. Answer the following. Roman number 5 first one important question. Then second one important. Then fourth one important question. Unit 13 water. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 153 இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் இது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. டிஃபைன் த ஃபாலோயிங் இதில் எது வேணால் கேட்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, போர்ட்டபிள் வாட்டர் அண்ட் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஆன்சர் இன் ப்ரீஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நேம் த கேஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டெம்பரரி ஹார்ட்னஸ் இம்பார்ட்டன்ட். தென் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ரிமூவிங் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, 1, 3 and then fifth question repeated கேட்குறாங்க. Answer in detail. Second, what is permanent hardness of water? How can it be removed? இது important 2 times கேட்டிருக்காங்க. Electrolysis 2 times கேட்டிருக்காங்க. And then different ways by which water gets polluted இது repeated கேட்டிருக்காங்க. Second question, third question, fourth question important. அதில் fourth வந்து ரொம்ப ரொம்ப important question. Acids and bases unit 14. Answer briefly. First one, acid define. This is important. Then write any 4 physical properties of acids. Pathina. This is important question. Fourth one, state the difference between acids and bases and what is an indicator. This is repeated. 165. What is the neutralization reaction? That is important. Detail pathina first, second, third in the 3 question important question. Adala second one வந்து repeated கேட்டிருக்காங்க 4th district. Unit 15 chemistry in everyday life இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 179 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் டு யூ மீன் பை கேட்டினேஷன் இம்பார்ட்டன்ட். Third one, expand CNG, list out its uses important. Number 5, anthracite is known as the highest grade coal. Give reason. This is repeated. Then 6th one important and then 7th one important. Answer in detail explain the different types of coal. Third one, different types of fuel gases. That is important. That is the first one, very important question. Unit 16, microorganisms. So in the lesson, page number 190, answer very briefly. First one, write the name of any nitrogen fixing bacteria important. Name the bacteria used in the production of vinegar. This repeated. At the names of any 3 protozoans important. அடுத்தது பார்த்தீங்கன்னா who discovered penicillin, 4th question 5th question ரெண்டுமே important. Answer briefly first one once கேட்டிருக்காங்க antibiotics pathogens very important question. Then number 5, why microorganisms are essential for agriculture, இது important question. அடுத்தது பார்த்தீங்கன்னா draw and label structure of yeast இருக்கு இல்லையா, இது important question. அடுத்தது டீட்டெயில் நம்ம ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் 5th டீட்டெயில் இம்பார்ட்டண்ட். ஷார்ட் நோட் ஆன் பாக்டீரியா இம்பார்ட்டண்ட். அதில் தேர்ட் ஒன் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் 1, 2, 3 and 5 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் யூனிட் 17 பிளான்ட் கிங்டம். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 202 இருக்க 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 203 பார்த்தீங்கன்னா டிஃபைன் தாலஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ரைட் எனி 2 கேரக்டர்ஸ் ஆஃப் டைகாட்டில்டன்ஸ்னு இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்த ஆன்சர் ப்ரீஃப்லி இல்லை ரோமன் நம்பர் 6ல் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து எனி 4 கேரக்டர்ஸ் ஆஃப் டெரடோஃபைட்ஸ் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் ஆஃப் பெந்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட். 5 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மோனோகாட் அண்ட் டைகாட் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். தென் 5th ஒன் நேம் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தர் யூசஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், 5th வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் யூனிட் 18ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 216 1 மார்க்ஸ் டோட்டலாக படிச்சுக்கோங்க. ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் செல் டிஃப்ரென்சியேஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்வியோலி இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் டிஃபைன் மெட்டபாலிசம் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃபைன் ப்ரோகேரியாட்டிக் செல் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் ஒன் ஹியூமன் ஐஸ் கம்பேர்ட் வித் கேமரா இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்கலேஷன் இருக்கு இல்லையா, எக்ஸலேஷன் அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் இம்பார்ட்டன்ட். தென் யூனிட் 19 மூவ்மெண்ட் இன் அனிமல்ஸ்.
ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 230 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் skeleton and then second cranium, then why our backbone is slightly movable. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஒன், இந்த 5 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் சிக்ஸ்த் ஒன் டிஃபைன் மசில்னு இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஃப்ரென்ஷியேட் டெண்டான்ஸ் அண்ட் லெகமெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஃபாலோயிங்கில் மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன், இந்த டிஃப்ரென்ஷியேட் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு கேட்டிருக்கிறது மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன் கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் ஒன் ஹவ் இஸ் த skeleton ஆஃப் அ பேர்ட் வெல் சூட்டட் ஃபார் ஃப்ளையிங் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் skeleton இன் அ ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா அது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் கிவ் அன் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. various types of movements seen in living organism important. அடுத்து different types of muscles important. Unit 20 reaching the age of adolescence இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 242ல ஆன்சர் brieflyல first one what is adolescence repeatedா கேட்டிருக்காங்க. list out the changes which occur during puberty, அது 3 times கேட்டிருக்காங்க. what is fertilization important, explain menarche important, and then 8th one important question. Detail first one what are the physical changes that occur in boys and girls during adolescence 4 districtல கேட்டிருக்காங்க. அடுத்து explain the nutritional needs of adolescents in brief 4 districtல கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 21 crop production and management. ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 258ல ரோமன் நம்பர் 4th ஃபர்ஸ்ட் ஒன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் foliar spray இம்பார்ட்டன்ட், தென் 6 7 8 1 2 3 6 7 8 இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்பிளைன் த அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் டீடைல்டு அக்கௌண்ட் ஆன் இரிகேஷன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் யூனிட் 22 கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 274 answer very briefly what is global warming, first question important, what the extinct species இருக்கு இல்லையா அது important. then fourth one 2 endangered animals இருக்கு இல்லையா அது important, IUCN 1 2 4 and 5 important questions. Roman number 5 answer briefly la first one biosphere reserve, tissue culture, number 4th red data book important, 6th one important, and then 7 what is PBR, இது வரைக்கும் important question. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் deforestation ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ரைட் அ நோட் ஆன் ப்ளூ கிராஸ் இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டினில் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் பை deforestation ஹவு, அது இம்பார்ட்டன்ட். தென் யூனிட் 23 LibreOffice Calc இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் மேக்ஸிமம் கொஸ்டினே 5 கொஷின்ஸ் தான். 5 கொஷின்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அதில் மெயினாக பார்க்கணுன்னா 1 3 and 5 ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாடல் மாதிரி நீங்கள் பாடுங்கள். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து டெஃபினிஷன், டிஃபரன்ஷியேட், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அண்ட் தென் ஸ்டேட் லாஸ், வாட் டு யூ மீன் பை, இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அதே மாதிரி கொஷின் பேப்பர் டிஸ்கஷனை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நமக்கு எந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் 2 மார்க்ஸில், எதெல்லாம் 5 மார்க்ஸில், நமக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுட்டு அந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் நம்ம போடுவோம் இல்லைங்களா மாடல் கொஷின் பேப்பரில், அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.